அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வான் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம் மின் அஷ்அஸ அக்பர தி தமிரைன் லா யஉபுஹு லஹு லவ் அக்ஸம அலல்லாஹ் லா அபர்ரஹு மின்ஹும் அல் பரா இப்னு மாலிக். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம் ஸதக ரசூலுஹுன் நபியுல் கரீம். எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை மிக அற்புதமான வாழ்க்கை. அவர்கள் பழகிய பழக்கம் முன்மாதிரியான பழக்கம். எல்லோரிடத்திலையும் சமமாக பழகுவார்கள். முதலாளிகளாக இருக்கட்டும், தொழிலாளிகளாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், பதவியில் உள்ளவராக இருக்கட்டும், இல்லாதவராக இருக்கட்டும், எல்லாரிடத்திலும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமாக பழகுவார்கள். பணக்காரர்கள் என்பதற்காக வேண்டி, வசதி படைத்தவர்கள் என்பதற்காக வேண்டி ஒரு முகம், வசதி இல்லாதவர்களிடத்திலே இன்னொரு முகம் என்கிற முறையில் அவருடைய பழக்க வழக்கம் இருக்காது. யார் யாரெல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்களோ, வறியவர்களாக இருக்கிறார்களோ, பலகீனர்களாக இருக்கிறார்களோ, இயலாதவர்களாக இருக்கிறார்களோ, முதியவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் பக்கம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றிருக்கிறார்கள். பல எடுத்துக்காட்டுகள், அதிலே ஓரிரு எடுத்துக்காட்டுகள் இங்கே எடுத்துரைக்கப்படுகிறது. சஹல் இப்னு சாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ், ஒரு மனிதர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து போகிற போது நண்பர்களை பார்த்து பெருமானார் கேட்டார்கள், மா தக்கூலுன ஃபீ ஹாதா, இவர் சம்பந்தமாக உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, கருத்தென்ன? நண்பர்கள்லாம் சொன்னார்கள், இவர் ஊரிலே ஒரு முக்கிய பிரமுகர், ரஜுலுமின் அஷ்ராஃபின் நாஸ். அஷ்ராஃபின் நாஸ் என்றால் முக்கிய பிரமுகர். நிச்சயமாக இவர் பெண் கேட்டால் உடனே பெண் கொடுத்து விடுவார்கள். இன் ஹத்தப என்கிஹ வ இன் ஷஃப யு ஷஃப, யாருக்காவது ஏதாவது பரிந்துரை செய்தால் உடனே பரிந்துரை ஏற்கப்பட்டு விடும். அந்த அளவுக்கு அவர் செல்வாக்கு உள்ளவர். வ இன் கால எஸ்தமிய, அவர் பேச ஆரம்பித்தால் மற்ற எல்லோரும் செவிமடுத்து கேட்பார்கள், என்ன சொல்ல போகிறார், என்ன சொல்கிறார் என்று செவிமடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். அந்த அளவுக்கு இவர் ஊரிலே செல்வாக்கு படைத்தவர், பிரபல்யம் மிக்கவர் என்று அவரை பற்றி சஹாபிகள் ஒரு நன்மாராயும் நல்ல செய்தி சொன்னார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று நேரம் அமைதியாக இருந்தார்கள். இந்த பதிலை கேட்டுவிட்டு சற்று நேரம் கழித்து முஸ்லீம்களில் ஏழைகளாக உள்ளவர், ஃபுக்கரா முஸ்லீம்களில் உள்ளவர் கடந்து போனார், நபியை கடந்து போனார். அப்போது நண்பர்களை பார்த்து பெருமானார் கேட்டார்கள், மா தக்கூலுன ஃபீ ஹாதா, இவர் விஷயமாக உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, உங்களுடைய கருத்து என்ன? நண்பர்கள் சொன்னார்கள், இவர் ஒரு ஏழை மனிதர், இவர் யாரிடத்திலேயாவது சென்று பெண் கேட்டால் பெண் கொடுக்க மாட்டார்கள், யாருக்காவது ஏதாவது பரிந்துரைத்தாலும் கூட, சிபாரிசு செய்தாலும் கூட அந்த சிபாரிசுக்கு மதிப்பு இருக்காது. இவர் ஏதாவது ஒரு செய்தியை சொல்ல ஆரம்பித்தால் மக்கள் செவிமடுத்தெல்லாம் கேட்க மாட்டார். காரணம், ஒரு ஏழை. ஏழை என்கிற காரணத்தினாலே மக்களுடைய பார்வை இருக்கிறதே அது ஒரு சாதாரணமானதாக இருக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஹாதா ஹைரும் மின் மில் இல் அரளி மிஸ்லா ஹாதா, இந்த பூமியிலேயே இவர் மிகச் சிறந்தவர் என்று சொன்னார். அந்த ஏழை முஸ்லீமை பற்றி சொல்லும்போது, ஹைரும், பூமியிலே நிரம்பி வாழ்கின்ற மக்களிலே இவர் மிக சிறந்தவர் என்று சொன்னார்கள். அப்படியானால் இந்த உரையாடல், இந்த கலந்துரையாடல், இந்த சம்பாஷணை நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம், ஒரு மனிதனுக்கு மதிப்பு மரியாதை என்பது எதை வைத்திருக்கிறது என்றால், அவர் ஆகிரத்தோடு எந்த அளவுக்கு தொடர்பு வைத்திருக்கிறாரோ அதை பொறுத்திருக்கிறது. துனியாவோடு இருக்கின்ற அந்த தொடர்பை வைத்து கிடையாது. ஃபில் ஹதீஸி பயானு அன்ன சியாதத்தை பி முஜர்ரதி துன்யா லா அசரலஹா. எனவே எப்படிப்பட்ட தலைவர்களாக இருந்தாலும் அந்த தலைவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆகிரத்தை பற்றிய நம்பிக்கை இருக்கிறது, நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடு பற்றியும் அல்லாஹ் மறுமை நாளிலே விசாரிப்பானே, பதில் சொல்லியாக வேண்டுமே.
என்கின்ற அடிப்படையில் இருந்தால்தான் அவர்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கிறது என்பதை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காண்பிக்கிறார்கள். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இன்றைய காலகட்டங்களில் பதவி பட்டம் பெற்றவர்களுக்கு உண்டான ஒரு மரியாதை, பணக்காரர்கள், முதலாளிகள், அதிபர்களுக்கு உண்டான ஒரு மரியாதை சாதாரண மக்களுக்கு இருப்பது கிடையாது. அது நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் போதிக்கவில்லை, அது ஏற்கவும் இல்லை. எல்லோரிடத்திலையுமே கண்ணியமான பார்வை பார்க்க வேண்டும், கனிவான பார்வை பார்க்க வேண்டும். அனைவருமே மரியாதைக்குரியவர்கள். அப்படியானால் அல்லாஹுடைய அச்சத்தை வைத்து ஒருவர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார். இதை நம்முடைய இஸ்லாம் நமக்கு தெள்ளத் தெளிவாக போதிக்கிறது. நம்முடைய நடைமுறைகளும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஏழைகளை கண்டால் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது. வசதி வாய்ப்புள்ளவர்களை கண்டால் மட்டும் நாம் ஒரு தனி மரியாதை பாராட்டக்கூடாது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அபூதரை பார்த்து கேட்டார்கள், யா அபாதர் அத்தரா கசரத்தல் மாலி ஹுவல் கினா, பணம் அதிகமாக இருந்தால்தான் ஒருவரை செல்வந்தர் என்று கூற முடியுமா? எல்லாம் ஒரு கருத்தோடு கேட்கிறார்கள், ஒரு ஆழ்ந்த கவலையோடு கேட்கிறார்கள். ஒருவர் பணக்காரர் என்பதற்கு அடையாளம் அவரிடத்தில் பணம் அதிகமாக இருக்க வேண்டுமா? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், அப்படித்தானே மக்கள் கருதுகிறார்கள். அப்படியானால் யாரிடத்தில் பணம் குறைவாக இருக்கிறதோ அது ஏழ்மையின் அடையாளமா? ஆம் யா ரசூலல்லாஹ், மக்கள் அப்படித்தானே கருதுகிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு புதிய விளக்கத்தை தந்தார்கள். நாம் விளங்குகின்ற விளக்கம் ஒன்று, என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தருகின்ற விளக்கம் அபூர்வமான அரிய விளக்கம். சொல்கிறார்கள், இன்னமல் கினா கிரல் கல்வி, வசதி என்பது மனநிறைவு என்பது மனம் நிறைவு கொள்வதை பொறுத்திருக்கிறது. வல் ஃபக்குரு ஃபக்குருல் கல்வி, ஏழ்மை என்பதும் கல்பு நினைப்பதை பொறுத்திருக்கிறது. நம்முடைய கல்பு, நம்முடைய இதயம் இருக்கிறது, நம்மிடத்தில் வசதி வாய்ப்பு இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தால் என்றைக்கும் அவர்கள் ஏழைகள் தான். இன்னும் பணம் வேண்டும், இன்னும் பணம் வேண்டும் என்று ஏதோ பணமே இல்லாதவர்களை போன்று பணம் பணம் என்று வாழக்கூடியவர்கள் வெளியே பார்த்தால் அவர்கள் பணக்காரர்களாக இருக்கலாம், ஆனால் உண்மையில் அவர்கள் தான் ஃபுகராக்கள். சாதாரண வாழ்க்கை வாழ்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு கொடுத்தது போதும், என்னை கண்ணியமாக வாழ வைத்திருக்கிறான், எனக்கு அவன் சோறு போடுகிறான், நான் உடுத்துவதற்கு உடை தந்திருக்கிறான், நான் மிகப்பெரிய பணக்காரனாக இல்லாவிட்டாலும் கூட எனக்கு ஒரு வசதி வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று அல்லாஹ் தந்ததை வைத்து போதுமாக்குகிறார்களே, அவர்கள்தான் உண்மையிலே வசதி உள்ளவர்கள், பணக்காரர்கள் என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம். எவ்வளோ அழகான அரிய விளக்கம், சற்று யோசித்து பாருங்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு மனுஷனுக்கு தேவை என்ன தேவை என்று கேட்டால் மனம் நிறைவடைய வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு நேமத்தை கொண்டு மனம் போதுமாக்கி கொள்ள வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அடிக்கடி கேட்கிறது, அல்லாஹ்ம கன்னினா பிமா ரஸக்தனா, எங்கள் இறைவா எங்களுக்கு வழங்கிய செல்வத்திலே எங்களுக்கு போதும் என்ற மனத்தை தான். கனாஅத் என்பார்கள் அரபியில். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, பலமுறை நாம் கேட்கின்ற, பலமுறை நாம் உரைக்கின்ற ஒரு ஹதீஸைத்தான் நாம் எடுத்த மாத்திரத்திலே வாசித்து காண்பித்தோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எத்தனையோ பேர் தலைவிரிகோலமாக இருக்கிறார்கள், அதாவது ஒரு பஞ்ச பராரி போன்ற ஏழையாக இருக்கிறார்கள், உடம்பெல்லாம் புழுதி பறந்தது போன்றிருக்கிறது. குபார் என்றால் புழுதி. தி தமரைனி, அவர்கள் அணிந்திருக்கிற ட்ரெஸ் இருக்கிறதே பார்த்தால் மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்த ட்ரெஸ்ஸாக இல்லை, சாதாரணமான ட்ரெஸ்ஸாக இருக்கிறது. அவர் உடுத்திருக்கக்கூடிய அங்கியாக இருக்கட்டும், மேலாடையாக இருக்கட்டும், எல்லாமே சாதாரணமாக தி தொமரைனி என்று அரபியிலே சொல்வார்கள். பார்ப்பதற்கு அவர்கள் எளிமையானவர்கள், பங்கரையானவர்கள். ஆனால் அவர்களிடத்தில் அல்லாஹ் ஒரு அபூர்வ சக்தியை தந்திருப்பான், ஒரு மகிமையை தந்திருப்பான். எந்த அளவுக்கு என்று கேட்டால், அல்லாஹ் பெயரால் ஏதாவது ஒரு விஷயத்தில் சத்தியமிட்டு அவர் உரைத்து விட்டார் என்றால் உடனடியாக அந்த சத்தியம் நிறைவேறிவிடும். யா அல்லாஹ், நீ மழையை தந்தாக வேண்டும், அல்லாஹ் உன் மீது நான் ஆணையாக சொல்கிறேன், நீதானே மழையை தர முடியும் என்று சத்தியமிட்டு சொன்னார் என்றால் அந்த ஏழை மனிதருடைய அந்த சத்தியம் உடனே ஏற்கப்பட்டு அடுத்த சில நிமிடங்களே மழை பொழிந்துவிடும். அத்தகைய எத்தனையோ நல்லோர்கள், சாலிகின்கள், இறைநேச செல்வர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் பார்ப்பதற்கு அவர்கள் பங்கரையாக இருப்பார்கள், யாரும் மதிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு செல்வாக்கெல்லாம் இருக்காது, செல்வமும் இருக்காது, செல்வாக்கும் இருக்காது.
அப்படியானால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எதை உணர்த்துகிறார்கள்? கோலத்தை வைத்து, தோற்றத்தை வைத்து நாம் யாரையும் எடை போட்டு விடக்கூடாது. மாறாக அவருடைய சொல் செயல் சுத்தமாக இருக்கிறதா, அவர் இறையச்சத்தோடு நடக்கிறாரா, பணிவோடு கனிவோடு நடக்கிறாரா, ஒழுங்கு மரியாதையோடு நடக்கிறாரா, இஸ்லாமிய சரியத்துடைய கட்டுப்பாட்டிலே கொள்கை கோட்பாட்டிலே வாழ்கிறாரா, இதைத்தான் பார்க்க வேண்டும். மின்ஹும் அல் பரா இப்னு மாலிக், இப்படிப்பட்ட ஏழை பெருமக்களே பரா இப்னு மாலிக் என்கிற நண்பரும் இருக்கிறார்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு நண்பரை அடையாளப்படுத்தினார்கள். எனவே அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரத் சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்பண்புகள் என்ன 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 ஒவ்வொன்றாக அறிந்து அந்த நற்பண்புகள் நம்மிடத்திலேயும் வந்து விடுமானால் நிச்சயமாக அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இறை தூதர்கள் இறைநேச செல்வர்களோடு வல்ல அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பான் என்பதை விளங்குவோமாக. அல்லாஹ் நல்லோர் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.